அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் வான் சிறப்பு குறள் எண் 18. சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு. வானம் வறண்டு மழை பொழியாது போனால் வானில் வாழ்வோர்க்கு தந்து சிறப்பாகச் செய்யும் பூசையும் நடக்காது. If the sky becomes dry, the special worship by offering for those living in the sky won't happen. துழிப்பா வான் வறண்டு மழை பொய்ப்பின் முன்னோர் வழிபாட்டு பூசையும் பொய்க்கும். வான் வறண்டு மழை பொய்ப்பின் முன்னோர் வழிபாட்டு பூசையும் பொய்க்கும். இதற்கு கவிப்பேரரசு அவர்கள் தந்துள்ள உரை, வானம் பெய்யாது வறண்டுவிடில் வான் புகழ் கொண்டு மறைந்தவர்களுக்கு வழிபாடும் இல்லை, மரபு வழி செய்யப்படும் சிறப்புகளும் இல்லை. வானம் வறட்சி அடையுமா? குளம் வறட்சியடையும், குட்டை வறட்சியடையும், ஏரி வறட்சியடையும், ஆறு வறட்சியடையும், ஏன் கடல் நீரும் வற்றி போகும். ஆனால் வானம் வறட்சியடையுமா என்ற ஒரு கேள்வியை நமக்குள் கேட்டு வைத்திருக்கிறார் ஐயன். வான வறட்சி என்றால் என்ன அப்படின்னா, கார் மேகங்கள் குழிந்து மழை பொழியக்கூடிய கருமை நிற மேகங்கள் வானத்தில் சூழாத போது செயற்கை மழை பொழிவு அப்படின்னு ஒண்ணு பண்ணாங்க. அதுல என்ன அப்படின்னா, அந்த கார் சாதாரண வெண்மை மேகங்களுக்கு மேல் சென்று, இதுல வான ஊர்தியில சென்று அந்த மேகங்களின் மேல் ஒரு ரசாயனத்தை, ஒரு வேதிப்பொருளை தூவும் பொழுது அந்த வேதி மேகங்கள் குளிர் காற்றை இழுத்து ஈரப்பதங்களை கொண்டு மழை பொழியும் என்று முயற்சி செய்தார்கள். ஆனால் அது வெற்றி அடையவில்லை. என்னைக்குமே இயற்கை தான், செயற்கை தான். அதனால அது வெற்றி அடையவில்லை. அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் வான வறட்சி என்று பெயர். வடகிழக்கு பருவ மழை, தென்மேற்கு பருவமழை என்று இரண்டு விதமாக மழை பொழிவுகள் நம் மாநிலத்தில் உண்டு. அந்த மழை பொய்த்து போவதற்கும் வாய்ப்பு உண்டு. அப்படி பொய்த்து போவதற்கு காரணம் வானில் ஏற்படும் வறட்சி. அப்படி பொய்த்து போகக்கூடிய சூழ்நிலையில் என்ன ஆகும்? குடிப்பதற்கு நீர் இருக்காது. குடிப்பதற்கு நீங்கள் 2 பக்கெட்ல தண்ணி எடுத்து குடிப்பீங்கன்னா நீங்க 1 பக்கெட் தான் குடிக்க வேண்டியது இருக்கும். 1 பக்கெட்ல குளிப்பீங்கன்னா அரை பக்கெட்ல தான் குளிக்க வேண்டியது இருக்கும். 2 நேரம் குளிப்பீங்கன்னா 1 நேரம் தான் குளிக்கிற மாதிரி வரும். குடிப்பதற்கும் தண்ணீர் அளந்துதான் கொடுக்கப்படும். இப்படிதான் வாழ்க்கை முறை இருக்கும். சிறப்பான பூஜை, முன்னோர்களுக்கு இறந்தோருக்கு பூஜை செய்யறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இன்னைக்கு அமாவாசை நாள் அன்னைக்கு இதை நான் பதிவு செய்யறேன். அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு வழிபட்டு பூஜை செய்து காக்காய்க்கு சோறு வச்ச அப்படின்னா காகத்திற்கு அது முன்னோர்களுக்கு சென்று அடைவதாக ஒரு ஐதீகம். அது பல குடும்பங்களில் பின்பற்றப்படுகின்றன. அப்படி செய்யக்கூடிய பூஜையும் நம்மால் செய்ய முடியாது. இன்னும் சில பேர் இதே அமாவாசை அன்னைக்கு, குறிப்பா அந்த தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, இந்த மாதிரி அமாவாசை எல்லாம் பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போவாங்க, ஆற்றங்கரைக்கு போவாங்க, அங்க போய் தர்ப்பணம் கொடுத்துட்டு வருவாங்க. இது செய்ய முடியாது. ஆத்துல தண்ணியே போகாது. அப்புறம் எங்க போய் நீங்க ஆத்துல போய் தர்ப்பணம் கொடுக்க முடியும்? அங்க போயிட்டு வரதுக்கு உங்களுக்கு வருமானம் இருக்காது. வான வறட்சியினால மழை பெய்யல, விவசாயம் பெருகல, தொழில் பெருகல, வருமானம் இல்லை, உங்கள்கிட்ட யாரும் சிகிச்சை கூட வரமாட்டாங்க. அப்ப எப்படி கையில காசு இருக்கும்? உங்க தொழில் விருத்தி அடையாது, கையில காசு இருக்காது, ஆறுகுளம் பற்றி போகும், நீங்கள் செய்யும் அந்த பூஜையை செய்ய முடியாது. இப்ப திருவிழா காலங்கள் எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா, சேலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப திருவிழாவுக்கு புகழ் பெற்றது. ஆடியில ஒரு திருவிழா வரும், அதுல மாரியம்மனுக்கு திருவிழா. அப்புறம் எங்கள் மருத்துவமனை இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய எல்லைப்பிடாரியம்மனுக்கு ஒரு திருவிழா சென்ற மாதம் நடந்தது. இந்த மழை, இந்த கோடை காலத்தில் ஏப்ரல் மே மாதங்களில் பல்வேறு இடங்களில் திருவிழாக்கள் நடக்கும். இந்த திருவிழாக்கள்லாம் எப்படி நடக்குது? மக்களிடமிருந்து வசூலிக்கப்படும் நன்கொடையின் மூலமாகத்தான் நடக்குது. வானமே பொய்த்து போச்சு, மழையே பெய்யல, யாருக்கும் தொழில் நடக்கல, வருமானம் இல்லை, எங்கிருந்து நன்கொடை கொடுப்பாங்க? எங்கிருந்து திருவிழா சாமிக்கு நடக்க முடியும்? சிறப்பாக 3 ஆண்டுகள் நடந்த நிலையில 3 மணி நேரத்தில் ஒரு பூஜை பண்ணி முடிச்சிருவோம். இதைத்தான் வள்ளுவர் சொல்றார், வானம் வற்றி போனால் நீ முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய தர்ப்பணத்தையும் கொடுக்க முடியாது, திருவிழாக்களையும் சிறப்பாக நடத்த முடியாது. அதனால வானம் வற்றாமல் மழை வர வேண்டும் என்று சொல்கிறார். அது மழை வருவதற்கு இயற்கை நடைமுறைப்படி நீ வாழ்ந்தால் மழை வரும், அதன்படி வாழ வேண்டும் என்று ஒரு மறைபொருளையும் சொல்கிறார். இந்த பூஜை ஜா என்ற எழுத்து வரும்பொழுது வடமொழி எழுத்து என்று நாம் சொல்வதுண்டு. பூஜை என்பதை நம்ம சொல்லாம பூசை என்று சொல்வது உண்டு. இங்கே பூசனை என்ற ஒரு சொல்லை ஐயன் சொல்லியிருக்கிறார்.
அப்பொழுது அந்த பூஜை என்ற வடமொழி எழுத்தும் இந்த பூசை, பூசனை, பூசை, பூஜை என்றுதான் மருவி இருக்குமோ என்ற ஒரு ஐயப்பாடும் எனக்கு தோன்றியது. இதற்கு ஒரு பாடல், இந்த பாடல் விஜய் நடிச்சிருப்பாரு, கூட சாயா சிங் என்ற ஒரு நடிகையும் நடிச்சிருப்பாங்க, த்ரிஷாலா நடிச்சிருப்பாங்க. திருப்பாச்சி என்ற படத்துல பேரரசு அப்படிங்கிற அந்த இயக்குனரே எழுதின பாட்டுது. இது பார்த்தா ஒரு குத்துப்பாட்டு மாதிரி தான் இருக்கும், சாமி பாட்டு மாதிரி தான் இருக்கும். அது ஒரு குத்துப்பாட்டுடன் கலந்த ஒரு சாமி பாட்டு. நல்ல வேலை, இதுக்கு சிலர்லாம் எங்க சாமியை நீங்க அவமானப்படுத்துறீங்கன்னு அப்ப எதிர்க்காம போனாங்க. ஆனா இப்ப விஜய் ஏற்றுக்கொண்டுள்ள மாண்புமிகு முதல்வர் பொறுப்புக்கும் இந்த பாடல்ல வரக்கூடிய கருத்துக்களுக்கும் சில தொடர்பு உண்டு. முடிஞ்ச அந்த முழு பாடலையும் நீங்க யூடியூப்ல போய் பாருங்க. நான் கோபத்தில வந்திருக்கேண்டா, நீ மஞ்ச தண்ணி முண்டு ஊத்துடா. சென்னையில தண்ணியில ரொம்ப காலமா தண்ணி லாரி வந்து விடும் கொஞ்சம் பொறுமா. என்னையாடா காக்க வச்ச, சொம்பு தண்ணிய கேட்க வச்ச, சட்டசபையா ஆக்கி புட்ட, குத்தம் குறையா கூறி புட்ட. கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்ததம்மா, குறுக்கே வந்த தெய்வம் உன் கூட ஆடுதடா என்று வரும் அந்த பாட்டு. அதுலதான் சாமி பூஜையும் மழையும் தண்ணீரையும் சேர்த்திருக்கிறதுனால இந்த பாட்டை எடுத்து கொடுத்தேன். மீண்டும் குரல். சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷினை திரளையா, விழிக்கிடமை, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணவிபாளையம், நாளோடு. நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.